அந்த இடம், இந்த இடம், எந்த இடம், ஆள் ஏரியாடா கில்லிடா, எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. அந்த மாதிரிதான் சுப்மன் கில் இங்கிலாந்து டூர்ல சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணிட்டு வராரு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதாவது மேன்செஸ்டர்ல டே 5ல 4th டெஸ்ட்ல போட்டு பொழந்து எடுத்து தலைவர் சுப்மன் கில் 100 ரன்களை அடிச்சிருக்காரு. இது அவருக்கு 9th டெஸ்ட் செஞ்சுரியா வருது. இதனால என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலாந்து டூருக்கு சுப்மன் கில்ல கேப்டனா அனௌன்ஸ் பண்ணும் போது இவன்லாம் எதுக்குற அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. தனியா இண்டிவிஜுவல் ஸ்கோரை போட்டு உயர்த்தி இருக்கிறாப்புல, கிட்டத்தட்ட அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம்ல இருக்கிறாப்புல. ஆக மொத்தல எல்லாரும் ஃபார்ம்ல இருப்பாங்க, ஓகே தான். பட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம்னா அதுக்கு பேர் போனவர் சுப்மன் கில். இந்த இங்கிலாந்து டூர்ல மறுபடியும் சொல்ற சுப்மன் கில் அமேசிங் கிரிக்கெட் இன் ஃபார்ம் கிரிக்கெட்டர் இன் இங்கிலாந்து டூரர் இன் திஸ் மேட்சஸ் இன் திஸ் டெஸ்ட் சீரியஸ் இங்கிலாந்து வாஸ் இந்தியா. சுப்மன் கில் எகெயின்ஸ்ட் மறுபடி இங்கிலாந்து கூட ஒரு செஞ்சுரி போட்டதுனால மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல இங்கிலாந்து ஃபேன்ஸும் இந்திய ஃபேன்ஸு ஆரவாரமா கொண்டாடி இருக்கிறாங்க. வேற மாதிரி பார்த்துருக்காங்க. இவரை யாருடா இறங்கி 100 ரன்களை அடிக்கிறதே ஒரு நோக்கமா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் யோசிச்சுட்டு வர்றாங்க. அதாவது இங்கிலீஷ் நெட்டிசன்ஸ், தமிழ் நெட்டிசன்ஸ், இந்தி நெட்டிசன்ஸ் எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க. ஆல்சோ ஈவன் பழைய பிளேயர்ஸ், லெஜெண்டரி பிளேயர்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா இன்க்ளூட். இப்படியே போயிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி செகண்ட் நியூ பால் எடுத்து பென் ஸ்டோக்கு ஜப்ரா ஆர்ச்சரை கொண்டு வந்து அவுட் சைடா பாலை போட வச்சு, அந்த ஸ்டெம்போ போற பாலை சுப்மன் கில்ல தொட வச்சு அவுட் சைட் ஆஃப் பால் விராட் கோலிக்கு பெரிய தலைவலி. இப்போ சுப்மன் கில்லுக்கும் பெரிய தலைவலி வருது நம்பர் 4 பார்ட்ல. அந்த பாலை தொட்டு ஜப்ரா ஆர்ச்சர் பால்ல கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு 103 ரன்களுக்கு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, விராட் கோலி பண்ண தப்ப விராட் கோலி 5 வருஷமா பண்ணாரு. அந்த தப்ப சுப்மன் கில் திருத்திக்கணும். ஏன்னா விராட் கோலி பீக் ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் அப்படி அவுட் ஆனாரு. பட் இவர் இப்போதான் 25 வயசு ஆகுது. ஸோ அதை திருத்திக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லைங்க மக்களே, 700 ரன்களை அடிச்சிருக்கிறாப்புல. என்ன ஒரு இன்ஃபார்ம் கிரிக்கெட். 4 மேட்சுக்கு 700 ரன் அடிச்சு, அதுலயும் பெஸ்ட் 269. அதாவது 100 ரன் ஆவரேஜ்ல இறங்கினா 100 ரன் அந்த மாதிரி ஆவரேஜ்ல ஆடிட்டு வர்றாப்புல. தரமான சம்பவம். ஒவ்வொரு சம்பவமும் தரமான சம்பவமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏசியன்ஸ் இங்கிலாந்து டூர்ல ஃபர்ஸ்ட் ஏசியனா இருக்கிறாப்புல 700 ரன்களுக்கு அடிச்சதுல. இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம் கிரிக்கெட்டரை தன் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. செம்ம பிளேயர், செம்ம மோட்டிவேஷன், செம்ம ஸ்பீச், செம்ம ரெக்கார்டு. என்னமா ஒரு அடி. அதாவது பரமா சாவுபைத்த காம்ஸ்டான், பரமா சாவுபைத்த காம்ஸ்டான் அப்படிங்கிற மாதிரிதான் சுப்மன் கில் சம்பவம் பண்ணிட்டு வராரு. இங்கிலாந்து டூர்ல இந்திய மண்ணில் இங்கிலாந்து வாஸ் இந்தியா 4th டெஸ்ட்ல. இப்படியே போயிட்டு இருந்த சுப்மன் கில் அடுத்த விராட் கோலி டெண்டுல்கர் வரிசையில வந்துருவாப்புல. அதுல பாருங்க, விராட் கோலி 3 டெஸ்ட் செஞ்சுரி ஒரு சீரீஸ்ல அடிச்சாரு 2014ல. அதை பீட் பண்ணி இப்ப 4 செஞ்சுரி அடிச்சிருக்காரு சுப்மன் கில் வாசிஸ் இங்கிலாந்து 2025ல. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. அந்த மாதிரி அதாவது கேப்டன்சி கொடுத்தது இவருக்கு தப்பே இல்லைன்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலேயே சுப்மன் கில்லுக்கு 3 ஃபார்மேட்டுமே கேப்டன்சி கொடுப்பதாக பிசிசிஐ சொல்லிட்டு வராங்க. அது எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சுப்மன் கில் இன்ஃபார்ம் கிரிக்கெட்டா மாறிட்டு வராப்புல. இந்த ஃபார்ம் முழுக்கமே அவருக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும். அதான் நான் யோசிச்சுட்டு வரேன். சுப்மன் கில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.